5 கணவர் படம் எடுத்து ஆஸ்கார் அவார்டு வாங்கின மோகன் இல்லை ஜி மோகன் வந்து சமீபத்தில் நிறைய பேட்டிகளை கொடுத்துட்டு வராரு. ஏன்னா அவர் மறுபடியும் கோணி சாக்கில் ஆஸ்கார் அவார்டு அள்ளிட்டு வர அளவுக்கு ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. அதுக்காக நிறைய வந்து பேட்டிகளை கொடுத்துட்ருக்காரு. அப்படி ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப அறிவுபூர்வமான அடடே நம்ம பையனா இப்படி பேசிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஜனம் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், தமிழ் ஜனம். அந்த கிளிப்பை நம்மளால் ஷேர் பண்ண முடியாது. அது ஒரு தமிழின விரோத ஒரு பத்திரிகை. அதை நம்ம ஷேர் பண்ணோம்னா என்ன நடக்கும்னு தெரியும். நான் என்ன இருந்தாலும் அங்கே என்ன கேட்கப்பட்டுச்சு அடடே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஜி மோகன் வந்து பதில் கொடுத்தாருங்கிறத நானே சொல்லிடுறேன். ஒரு பத்திரிகையாளருங்கிற ஒரு நபர் வந்து உங்களையும் ரஞ்சித்தையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க, அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அறிவுபூர்வமான கேள்வியை, ஏன்னா அந்த பத்திரிகை அந்த மாதிரி அதில் வேலை செய்கிறவர் அந்த மாதிரியான கேள்வியை தான் கேட்பார். அப்படி ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்சுவலான ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு அவர் அசந்து போகிற மாதிரி ஒரு பதில் சொன்னார் பாருங்க. என்ன அவர் யார்? மோகன்ஜி ஜத்திரியன். அதனால் அப்படித்தான் அவர் பதில் சொல்வார். என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குதான்னு தெரியல, ஆனால் எனக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு வட மாவட்டம் மட்டும் இல்லை தென் மாவட்டத்தில் போனாலும் எல்லாரும் சோறு போடுறாங்க, கோவிலுக்கெல்லாம் போனால் எனக்கு ஃப்ரீ தரிசனம் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்க முதல்ல அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கோயிலுக்குள்ளே விட்டுறாங்க. இப்பேற்பட்ட வாய்ப்பு நான் எதிர்பார்க்கறது இல்லை, இருந்தாலும் வேணாம் வேணான்னு சொல்ல சோறு போட்டுறாங்க, வேணாம் வேணான்னு சொல்ல கோயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க அப்படின்னு கலாய்க்கல, அப்படித்தான் சொல்லியிருக்கான் அந்த அறிவு கட்டவன். அதுதான் அவன் ஒரு பதிலாக ரஞ்சித்துக்கு எதிரான ஒரு பதிலாக அவன் கொடுத்துருக்கான். முதல்ல இந்த கேள்வி எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்னா, ரஞ்சித்தையும் இந்த தற்குறி பயலையும் கம்பேர் பண்ணுறதே முதல்ல தப்பு. அப்படி ஒரு கேள்வியே முதல்ல வந்து ரொம்ப தவறானது, ஒரு முரணான கேள்வி. இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, இப்போது விஜய் எடுத்துக்கங்களேன். விஜய் எனக்கும் டிஎம்கேவுக்கும் மட்டும்தான் போட்டி, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஒரு டோன் எடுத்துகிட்டு சொல்லிட்டு இருக்காங்களா, டேய் சண்டைக்கு வாங்கடா, யாராவது சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணும்னா பெரிய ஆட்கள் அடித்து ஃபேமஸ் ஆகணும்ல. அந்த மாதிரி எப்படி இன்றைக்கி விஜய் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கேட்குறாரோ அது மாதிரியான ஒரு கேள்வி தான் அது. அது மாதிரியான ஒரு பதில் தான் இந்த தற்குறி பைய சொன்னதும். இன்னும் புரிகிற மாதிரி சினிமாக்குள்ளேருந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா பவர் ஸ்டார்னு ஒருத்தர், ரஜினிக்கும் எனக்கும் தான் போட்டியே, அடுத்த சூப்பர் ஸ்டாரே நான் தான் அப்படின்னு. உங்களுக்கு அரசியலாக புரியும் அப்படின்னா டிவிகே டிஎம்கே அந்த உதாரணத்தை எடுத்துங்க. இல்லை சினிமாவாக தான் உதாரணம் வேணும் அப்படின்னா பவர் ஸ்டாரோட உதாரணத்தை எடுத்துக்கலாம். எனக்கும் ரஜினிக்கும் தான் போட்டியே, அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல பவர் ஸ்டாரு. அந்த மாதிரி தான் ரஞ்சித்துக்கும் எனக்கு தான் போட்டி, ரஞ்சித்துக்கு கிடைக்காதெல்லாம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு இந்த கிறுக்கு பயலுக்கு கேட்ட கேள்வியும் அதுக்கு அதை விட கிறுக்கிற நான் சொன்ன பதிலும் நம்ம அப்படித்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது சுருக்கமாக நம்ம ரஞ்சித்துக்கு என்ன வாய்ப்பு கிடச்சிருக்கு, இவனுக்கு என்ன வாய்ப்பு கிடச்சிருக்கு, இவனுக்கு கோயிலுக்கு போக வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரி, மாறா ரஞ்சித்துக்கு என்ன வாய்ப்பு கிடச்சிருக்கு? ரஞ்சித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரஞ்சித் வந்து கலையை தன் மக்களோட தொடர்பு படுத்தி பார்க்குறாரு, தன் மக்களோட வழியை கடத்தணும்னு நினைக்கிறாரு, தன் தொழிலுக்கு தன் வேலைக்கு தன் கலைக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவருக்கு வந்து என்னதான் இந்த சமூகம் வந்து வலிந்து இல்லை இந்த தற்குறி பயல் மாதிரியான நபர்கள் வலிந்து ரஞ்சித்துக்கு சாதி அடையாளம் பூச முற்பட்டாலும், சாதி அடையாளத்தை பூசினாலும் கூட மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து ரஞ்சித்துக்கு கதவை தட்டுது. மிகப்பெரிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்குது. இந்த தமிழ் சமூகத்தால் மிகப்பெரிய ஹீரோக்களாக கொண்டாடப்பட்ட பல நபர்கள் வந்து ரஞ்சித்தோட படம் பண்ண விருப்பப்பட்டு படம் பண்ணி அது வெற்றியையும் கண்டிருக்கு. உதாரணத்துக்கு ரஜினி சொல்லலாம். ரஜினி ஒரு படம் மட்டும் இல்லை, 2 படங்கள் வந்து ரஞ்சித்தோட இணைஞ்சு நடிச்சிருக்கார். மிகப்பெரிய நட்சத்திரமான விக்ரம் வந்து ரஞ்சித்தோட இணைஞ்சு கடைசி படத்தில் இது நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் கார்த்தி, சூர்யாவோட தம்பி கார்த்தி நடிச்சிருக்காரு. ஆர்யா வந்து ரஞ்சித்தோட ஒர்க் பண்ணியிருக்காரு சார்பட்டா பரம்பரையில். இப்படி நீங்கள் என்னதான் ரஞ்சித்தை வந்து சாதிக்குள்ளே அடக்க நினச்சாலும் அதெல்லாம் கடந்து ரஞ்சித்தோட வேலை வந்து ரஞ்சித்தோட அந்த கலை வந்து மக்கள்கிட்ட எடுபடுற காரணத்தினால வந்து மற்ற கலைஞர்கள் எல்லாம் எந்த தயக்கமும் இல்லாமல் அவரோட வேலை மீது நம்பிக்கை வச்சு நீ என்ன வட்டத்துக்குள்ளே அவரை சுருக்கினாலும் அவருக்கான மிகப்பெரிய கதவுகள் திறக்கப்பட்டு அவர் வெற்றி பாதையில் தன் மக்கள் நலன் சார்ந்தே அந்த பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் எடுத்துங்க, இந்த தற்குறி பையன் வட மாவட்டம் மட்டும் இல்லை, எனக்கு தென் மாவட்டத்திலேயே சோறு போடுறாங்க அப்படிங்கிறது அதுவே பெரிய சிக்கல் இருக்குது. இந்த மாதிரியான தற்குறிகள் வந்து ரஞ்சித் மாதிரியான நபர்களுக்கு கொடுக்குற சாதி அடையாளம், திணிக்கப்படுற சாதி அடையாளம் வந்து மக்களை அவங்கள அணுகிற விதத்தில் அந்த மாதிரி மாற்றம் கொடுக்குது.
இவன் தன்னை சத்திரியன் அடையாளப்படுத்திக்கிறான், சாதி அடையாளத்தோட திரியிறான். அப்படிங்கிறதுல இவங்க வட மாவட்டத்துக்கு போனால் எனக்கு சோறு போடுறாங்க, தென் மாவட்டத்துக்கு போனால் சோறு போடுறாங்க. இது இந்த சமூகத்தில் இருக்கிற சாதிய பிரச்சனையோடு நாம் வந்து இணைச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் சினிமாவாக நீங்கள் மோகனை பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த அடையாளமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா நடிகரும் ரஞ்சித் கிட்ட நடிக்கிறாங்க. இவங்கிட்ட இந்த ரிச்சர்ட் ரிஷிங்கிற நபரை விட்டால் இவனுக்கும் வேறு ஆள் இல்லை, இவனை விட்டால் ரிச்சர்ட் ரிஷிக்கும் வேறு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ரிச்சர்ட் ரிஷியை வச்சே படம் பண்ணிக்கிட்டு இருக்கான். படம்னு கூட நம்ம அதை சொல்ல முடியாது, ஷார்ட் ஃபிலிம்னு சொன்னால் கூட அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கும். இவன் பண்ணுறதை என்ன கேட்டகரியில் சேர்க்குறதுனே நமக்கு தெரியல. அந்த மாதிரி இவன்கிட்ட நடிச்சிட்டாலே அது பெரிய அவமானமாக கருதுகிற சூழலில் தான் இவனோட பிம்பம் வந்து சினிமாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த 5 கணவர் படம் எடுத்தால, இப்போ 10 கணவர் படம் வரப்போகுது. 5 கணவர் படம் வந்து திரௌபதி அதில் தானே புகழ் பெறாரு இவர். அந்த படத்தில் நடித்த கதாநாயகியாக நடித்த பெண் வந்து வெளியே வந்து அந்த படம் முடிச்சுட்டு வந்து இந்த படத்தில் என்னை தெரியாமல் ஏமாற்றி நடிக்க வச்சுட்டாங்க, முழு கதையும் எனக்கு தெரியாது, அதில் நடித்ததை நான் வந்து அவமானகரமாக கருதுகிறேன் அல்லது கரும்புள்ளியாக கருதுகிறேன், இனிமே இந்த தவறை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் இந்த 10 கணவர் திரைப்படத்துக்கு பாடினதையே நான் தவறாக கருதுகிறேன் அப்படின்னு சின்மயி வெளியே வந்து பேசுகிறதையும் நம்ம பார்த்தோம். இப்படி இவன் படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேரும் ஐயோயோ இவன் படத்துலையா வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு வெளியே வந்து கதறதை தான் பார்க்குறோம். இவன் படத்தில் நடிச்சிட்டாலே அதை தவிர்த்து வேறு யாரு கூடவும் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது இவன் வந்து எனக்கு இப்படி அவனால் பேச முடியாது. ஒரு கலையை வச்சு அவனால் உதாரணம் காட்ட முடியாது, கம்பேர் பண்ண முடியாதுங்கிறது வேற. அப்படி பண்ணனாலும் அந்த தொழிலை வச்சு, கலையை வச்சு, வேலையை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. இந்த சொசைட்டி, இந்த சினிமா உலகம் எப்படி இவங்களை அணுகுது அப்படிங்கிறத வச்சு சொல்ல முடியாது. இதுக்கு மாறா இவன் சங்கிகளோட சாவகாசம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால, சங்கிகிட்ட பொறுக்கி தின்னுக்கிட்டுறதுனால, ஜாதி வெறியனாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு கோவிலில் முதல் பரிவட்டம் கட்டப்படும், எனக்கு முதல் மரியாதை தராங்க, நான் அப்படியெல்லாம் விரும்புகிறவே இல்லைங்க, ஆனாலும் என்னை கூப்பிட்டு போய் முதல் தரிசனம் கொடுத்துட்றாங்க. இப்பேற்பட்ட வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னா, காசு இருந்தால் எல்லாருக்கும் கிடைக்கண்டா வெண்ண. கோயில், சாமி, தரிசனம் எல்லாம் காசுக்கு வாலாடுறது தானே, வேறு என்ன அங்கே இருக்குது? இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு கலையையும் வேலையையும் தொழிலையும் எடுத்துகிட்டு வந்து இலவச தரிசனத்தோடு ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இந்த தற்குறி. இவனோட அறிவு அவ்வளோதான் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்ததே. என்ன சொல்கிறோன்னா, நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும், இல்லை பழனி பஞ்சாமிரதத்தில் ஆண்மை குறைவு மருந்து கலந்துருக்குன்னு மறுபடியும் நீ பேசுனாலும் உன் படம் ஓடாது. முடிஞ்சால் அதை பார்க்குற அளவுக்கு ஒருத்தில் தான். பட் இருந்தாலும் நீ ஓவராக பேசிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க, பெரிய உலகத்தர படம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன உலகத்தரத்தில் கிழிச்சு வச்சுருக்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக உன்னோட திரைப்படத்துக்கான ரோஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அது ரோஸ்ட்டாக தான் போட முடியும். அதை விமர்சனமாக நம்ம பார்க்கவே முடியாது. படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்கிறோம், இவெல்லாம் அந்தளவுக்கு தான். இவனோட பதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவனோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. அதனால் ரோஸ்ட் வீடியோவாக தான் அது வரும், அப்படித்தான் அவன் படம் இருக்கும். ஏன்னா அது 10 கணவர் படம் இல்லையா, திரௌபதி பார்ட் 2. நாளைக்கு அந்த படத்தோட விமர்சனத்தை நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நீங்கள் விரும்புகிற மொழியிலேயே கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணுறோம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி.